கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. ஜீவாதிபதி இயேசுராஜன் சீக்கிரம் வருகின்றார் எனக்காய். கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. இனி ஒன்றும் நமக்கிங்கு இல்லை, நம் வாஞ்சையோ பரலோகமே. இனி ஒன்றும் நமக்கிங்கு இல்லை, நம் வாஞ்சையோ பரலோகமே. போராடியே ஓடிடுவோம், ஜீவகிரீடம் சூடி வாழ்வோம். போராடியே ஓடிடுவோம், ஜீவகிரீடம் சூடி வாழ்வோம். கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. எக்காள துணி வானில் முழங்க, இயேசு பக்தரை ஒன்றாய் சேர்ப்பார். எக்காள துணி வானில் முழங்க, இயேசு பக்தரை ஒன்றாய் சேர்ப்பார். உலக ஆசை வெறுத்துமே நாம் பரிசுத்தமாய் என்றும் வாழ்வோம். உலக ஆசை வெறுத்துமே நாம் பரிசுத்தமாய் என்றும் வாழ்வோம். கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே. மணவாளன் இயேசு வரும் நாள், நாம் மறுரூபம் அடைந்திடுவோம். மணவாளன் இயேசு வரும் நாள், நாம் மறுரூபம் அடைந்திடுவோம். விழிப்புடனே காத்திருப்போம், வேகமே இயேசுவே வருவார். விழிப்புடனே காத்திருப்போம், வேகமே இயேசுவே வருவார். பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். நீத்தாரேன் கண்ணீர்கள் யாவும் சாற்றுவேன் நான், துதியே துதியே. நீத்தாரேன் கண்ணீர்கள் யாவும் சாற்றுவேன்
பாரில் எந்தன் பாவம் தீர்த்தார், பரத்தில் எந்த நாவல் தீர்ப்பார். பாரில் எந்தன் பாவம் தீர்த்தார், பரத்தில் எந்த நாவல் தீர்ப்பார். அகத்திலே சந்தோஷமளித்தார், இகத்தில் என்றும் துதியே துதியே. அகத்திலே சந்தோஷமளித்தார், இகத்தில் என்றும் துதியே துதியே. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். ஆயிரங்களில் சிறந்தோர் ஆத்துமாவின் நேசரவர். ஆயிரங்களில் சிறந்தோர் ஆத்துமாவின் நேசரவர். ஆபத்தில் ஏன் தோழனவர், நாமத்தீர்த்தே துதியே துதியே. ஆபத்தில் ஏன் தோழனவர், நாமத்தீர்க்கே துதியே துதியே. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். இயேசுவை பார்ப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவரை பார்ப்பதுதான், அவருடைய பொன்முகத்தை தரிசிப்பதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே இருக்கும்போது ஆவிக்குள்ளான நேரத்திலே ஆண்டவர் இந்த யோவானுக்கு அநேக தரிசனங்களை காட்டுகிறார். தனிமையிலே விடப்பட்டிருந்த அந்த யோவானை தேற்ற யாரும் இல்லை, அரவணைக்க யாரும் இல்லை, ஆதரவு காட்ட யாரும் இல்லை, அள்ளி எடுக்க யாரும் இல்லை. ஆனாலும் அந்த யோவானுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த யோவானை தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்ட இயேசு அங்கே போய் அந்த பத்மு தீவிலே பிணங்களின் நடுவில் கிடக்கக்கூடியதான அந்த நிலவரத்தில் இருக்கிற யோவானிடத்தில் அந்த ஆண்டவர் இயேசு போய் அவனுக்கு மேலான தரிசனங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார். பரலோகத்தின் மகிமையை கண்டார், தூதர்களை கண்டார், சிங்காசனத்தை கண்டார், இன்னும் பரலோகத்தில் இருக்கிறதான ஜீவ தண்ணீருள்ள நதியை கண்டார், புதிய எருசலேமை கண்டார், சீயோனை கண்டார், பலதரப்பட்ட கூட்டத்தை கண்டார், இனிமேல் சம்பவிக்கிறதான காரியங்களை கண்டார். இப்படியெல்லாம் கண்டுகொண்டே வரும்போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. திடீரென்று நாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அந்த கல்யாண நாள் எந்த நாள்? ஆண்டவராகிய இயேசு திரும்பவுமாக தம்முடைய மணவாட்டி சபையை சேர்க்கும்படியாக வருவேன் என்று சொல்லி போனாரே அந்த நாள்.
2000 வருஷத்துக்கு முன்னே இந்த பூமியில நமக்காய் வந்தவர். 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த பூமியிலே 33 வருஷங்கள் வாழ்ந்தவர். கல்வாரி சிலுவையிலே பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி போனவர். திரும்பவும் சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க விருப்பமா? இல்ல இன்னும் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கிறேன், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இயேசுநாதரே கொஞ்சம் லேட்டா வாங்கன்னு சொல்ல போறீங்களா? இயேசுநாதர் வர்றது எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷமா? சத்தம் இவ்வளவுதானா? சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்பதற்குரிய அநேக அடையாளங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் கடைசி நாட்களில் இருப்பது மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே கடைசி நாட்களிலே இருப்பது மாத்திரமல்ல, கடைசி நிமிடங்களிலே, இன்னும் சொல்ல போனால் பரலோக கேலண்டர்ல நாம் இப்ப இருக்கிறது 11வது மணி 59வது நிமிடம். இன்னும் வெகு சீக்கிரத்திலே பரலோக கடிகாரத்திலே 12வது மணி அடிக்கிற நேரத்திலே ஆண்டவர் எக்கால சத்தம் தொனிக்க மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்பட்டு விடுவார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல் கடைசி நொடி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்தின் அரசியல் சூழலை பாருங்கள். உலகத்திலே இன்றைக்கு காணப்படுகிற அரசியல் சூழல்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் 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 என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையை கண்டான். அந்த சிலையில என்ன இருந்தது? தலையானது பொன்னால் செய்யப்பட்டதாய் இருந்தது. கழுத்தெல்லாம் அது வெள்ளியினால் செய்யப்பட்டதாய் இருந்தது. மார்பும் வயிற்று பகுதியும் அது வெண்கலத்தால் செய்யப்பட்டதாய் இருந்தது. கால்கள் இரும்பாய் இருந்தது. பாதங்கள் எல்லாம் இரும்பும் களிமண்ணுமான கலவையாய் காணப்பட்டது. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் உலகத்திலே தோன்றினதான, உலக சரித்திரத்திலே தோன்றினதான மாபெரும் வல்லரசுகளை குறிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். பொன் என்பது பாபிலோனிய சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவடைந்து விட்டது. அடுத்தது வெள்ளிக்கு ஒத்த சாம்ராஜ்யமாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. அடுத்தது வெண்கலத்துக்கு ஒப்பனையான சாம்ராஜ்யமாக கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. அலெக்சாண்டர் தி கிரேட் என்று நாம் சரித்திரத்தில் படிக்கிறோமே, அவர் வந்தார். அதற்கு பிற்பாடு இரும்பு ராஜ்யமாக ரோம பேரரசாங்கம் வந்தது. அந்த நாட்களில் தான் என் அருமை ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்தார். ஆனால் அந்த இரும்பு ராஜ்யமும் தாண்டி இன்றைக்கு இரும்பும் களிமண்ணுமான ஒரு அரசியல் சூழலை இன்றைக்கு உலகமானது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இரும்பும் களிமண்ணும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலக்காதோ, அதே போல பலதரப்பட்ட கொள்கை உடையவர்கள், வேற வேற கொள்கை உடையவர்கள், முரண்பாடான கொள்கை உடையவர்கள் எப்படியாவது சிங்காசனத்தை பிடித்தால் போதும், ஆட்சியை பிடித்தால் போதும் என்று சொல்லி கூட்டணி வைத்துக் கொண்டு கட்சிகளை பாருங்க. எந்த கட்சிக்கு விரோதமா ஒரு கட்சி எழும்பினதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த கட்சியோடையே கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறதான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கத்தானே செய்கிறது. இரும்பும் களிமண்ணுமான ராஜ்யம். அது மாத்திரமல்ல, அதிலே 10 விரல்கள் இருப்பது போல ஐரோப்பிய யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக நாடுகள் 10 நாடுகள் இணைந்து அவர்களுக்கென்று ஒரே நாணயம், ஒரே விதமான முறைகள் எல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில்தான் கைகளினாலே பெயர்க்கப்படாத கல் வந்து அந்த ராஜ்யத்தை மோதி அடித்து அவைகளை இல்லாமல் ஆக்கி பெரிய பர்வதமாக வரப்போகிறது. அந்த கல் யார்?
அந்த கல் யார்? அந்த கல் தான் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான சீயோனிலே வைக்கப்பட்ட கல்லாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அரசியல் என்ன சொல்லுது? இன்றைக்கு இருக்கிற அரசியல் என்ன சொல்லுகிறது? இயேசு சீக்கிரம் வருகிறார். இயற்கையை பாருங்கள். இயற்கையில் அடிக்கடி வருகிறதான சுனாமி, பூமி அதிர்ச்சிகள், இன்னும் வெள்ளம், இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம், இயற்கை அழிவுகள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இயேசு வருகிறார். அது மாத்திரமா? சமுதாய சூழலை பாருங்கள். பசி, எங்கு பார்த்தாலும் பட்டினி, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், விலை ஏறிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். யார் வந்தாலும் விலையை குறைக்க முடியாது. அது ஏறிட்டு போறது ஏறிட்டு தான் இருக்கும். ஒரே பஞ்சங்களும் கூக்குரல்களும் அவயமிடுகிற சத்தங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமுதாய சூழல் நமக்கு காட்டுகிற காரியம் என்ன? இயேசு வருகிறார். சபையை பாருங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தா பயங்கர எழுப்புதல். அநேக ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத இடங்களிலே அருமையான தேவ பிள்ளைகள், அருமையான பரிசுத்தவான்கள் போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அங்கே ரட்சிப்பின் அனுபவங்கள் உண்டாக்கப்பட்டு பரிசுத்தாவின் பெருமாறி ஒரு பக்கத்திலே ஊற்றப்பட்டிருக்கும்போது, மறுபக்கத்திலே சபைக்குள்ளே விசுவாச துரோகம், மனுஷனுடைய அறிவு பெருத்து போய் அன்பு தணிந்து கொண்டிருக்கிறதான சூழல்கள். ஏபிஎம் காரங்களை பார்த்தா பிபிஎம் காரன் விலகி போறாங்க. பிபிஎம் காரனை கண்டா சிபிஎம் காரன் விலகி போறாங்க. அப்புறம் எல்பிஎம் காரங்க, எல்லா பிஎம்மும் ஒண்ணுக்கு ஒண்ணு விலகி போகுது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கிறது இல்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசு வருகிறார். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். அருமையான நண்பனே, அருமை நண்பா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே ஒருவேளை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால் 7 வருஷங்கள் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவுடைய கொடுமையான அரசாட்சிக்குள்ளே உட்பட வேண்டியதாகுமே. அந்த ஆட்சி எவ்வளவு கொடூரமாய் இருக்கும் தெரியுமா? அந்த நாட்களிலே 666 முத்திரையை தரிக்காமல் கொல்லவோ விற்கவோ வாங்கவோ முடியாதே. அந்த அரசாட்சிக்குள்ளே போக வேண்டுமா? ஆண்டவரை அறியாமல், ரட்சிக்கப்படாமல், இயேசுவின் அன்பை உணராமல், அல்லது ஏதோ ஒரு பாரம்பரியமான கட்டிலே அகப்பட்டிருக்கிற நண்பனே, இயேசு வந்தால் உன் கதி என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் சபையிலே அங்கமாயிருந்து கொண்டும் ஏதோ ஒரு மேலோட்டமான கிறிஸ்துவ ஜீவியம் செய்து கொண்டிருக்கிற சபையாரே, இன்றைக்கு இரவு இயேசு வந்துவிட்டால் நம்முடைய கதி என்னவா இருக்கும்? இதுவே அனுகிரக காலம். இன்றைக்கே ரட்சணிய நாள். இருக்கிற வண்ணமாக நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு ஆவலாய் இருக்கிறார். உனக்காய் மரித்த இயேசு காத்து நிற்கிறார். உனக்காய் மரித்த இயேசு காத்து நிற்கிறார். இயேசு உன்னை பட்சமாக ஏற்றுக்கொள்ளுவார். இயேசு உன்னை பட்சமாக ஏற்றுக்கொள்ளுவார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா? இயேசு சீக்கிரம் வருகிறார். அருமையானவர்களே, அந்த வருகையின் நாள் தான் திருமண நாள், கல்யாண நாள். நமக்கெல்லாம் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாம் இயேசுவோடு திருமணம் நடக்க போகிற நாள் என்று வேதம் அந்த நாளை வர்ணிக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்ப கல்யாணம் ஒன்று இருந்தா கண்டிப்பா அதுக்கு முன்ன என்ன இருக்கும்? நிச்சயதார்த்தம் என்று ஒன்று இருக்கும். அப்படிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்திய நாட்டில் தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கே கல்யாணம். இல்லைன்னா விடமாட்டாங்களே. நிச்சயமெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதே கிடையாது. அப்படியே நடந்தாலும் இன்னைக்கு நைட்டே நிச்சயம், நாளைக்கு காலையிலேயே கல்யாணம். ஆனால்
யூதர்களுடைய முறைமை அப்படி அல்ல. ஒரு பெண்ணை ஒரு மணமகனுக்கு நிச்சயம் பண்ணிவிட்டால் 1 வருடங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நாட்களிலே அந்த மணவாட்டிக்காக மணவாளன் வீட்டையெல்லாம் ஆயத்தப்படுத்தி என்னென்ன காரியங்களெல்லாம் ஆயத்தம் பண்ண வேண்டுமோ ஆயத்தப்படுத்த வேண்டும். இவளும் அவனுக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுபோல ஆண்டவரும் ஏற்கனவே நம்மை நிச்சயம் பண்ணிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப நிச்சயம் பண்ணார் தெரியுமா? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானம் எடுத்தவுடனே பரிசுத்தாவியின் முத்திரையை நமக்கு தந்தாரோ, ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக தந்தாரோ, என்றைக்கு பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆண்டவர் நம்மை நிச்சயம் பண்ணிவிட்டார். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே, காலம் கடைசியாகிவிட்டது. சீக்கிரத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். சபைக்கு வரும்போது நல்ல ஆண்டவரை ஆராதிங்க. உங்களை யாரும் ஆராதிங்க, கை தட்டுங்க, எழுமி நில்லுங்க, பாடுங்க, துதிங்கன்னு சொல்லாம அவங்க நடத்தும் போது நீங்களாகவே சந்தோஷப்பட்டு ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற அனுபவம் இருந்தாதான் இயேசு வரும்போது போக முடியும். அருமையானவர்களே, கொஞ்சம் பேரா இருந்தா என்ன? ஆண்டவர் கூட்டத்தையா பார்க்கிறார்? இல்லையே. கொஞ்ச பேரா இருந்தாலும் யார் மனப்பூர்வமாக தங்களை 100க்கு 100 ஒப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறார்களோ அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆகையினால் பரிசுத்தாவியை என்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்தாரோ அன்றைக்கே நம்மை நிச்சயம் பண்ணிவிட்டார். நிச்சயம் பண்ண பிற்பாடு நாம் எல்லாம் பலவீனப்பட்டவர்கள். நம்மிடத்தில் பலன் இருக்கிறதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நம்முடைய மூளையெல்லாம் பிசாசு சாப்பிட்டு 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 நம்மளை பலவீனப்படுத்தி விட்டான். நம்முடைய மனமெல்லாம் கெட்டு போய் விட்டது. நாம் பலரற்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய நிலவரம் என்ன? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. இதுதான் நம்முடைய நிலைமை. நம்மிடத்தில் பலன் இல்லை, தகுதி இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போய் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா? என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரு. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரு. இப்படி நம்ம பாடி பலன் இல்லையா, தகுதி இல்ல ஆண்டவரே, என்னிடத்துல வல்லமை இல்லை, பலன் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலவரத்தில் நம்ம இருக்கிறோம். இதை உணர்ந்த அன்பின் மணவாளன் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கல்யாண நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக அருமையான ஊழியர்களை அழைத்து அவர்களை வேறு பிரித்து அவர்கள் மூலமாக ஹார்லிக்ஸ் போல, போன்மிட்டா போல, மட்டன் சிக்கன் போல நல்ல பலமான ஆகாரமாகிய ஆழமான சத்தியங்களை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை அனுதினமும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆகையினால் நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அருமையானவர்களே, இப்படி ஆண்டவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்களை அருமை நேசர் 7 விதங்களிலே பெயரிட்டு 7 விதமான பெயர்களிலே அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு பெயருக்கும் நம்ம ஒவ்வொரு ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த 7 பெயர்களையும் சொல்லி 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 நம்முடைய நேசர் நம்ம மேல கண்டிப்பா மகிழுவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு பெயரையும் அழைப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அப்படிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதானே? கல்யாணம் நடந்த உடனே பாருங்க எப்படியெல்லாம் வர்ணிப்பார்கள், மை டார்லிங், மை ஸ்வீட்டி. ஆனா
ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் என்னங்க ஏன் நாய் மாதிரி கத்துற, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுதான் உலக அன்பெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனால் நேசர் இருக்கிறாரே, நாம் நித்திய நித்திய காலமாக அவரோடு போய் சேர்ந்த பிற்பாடு கண்டிப்பாக இந்த 7 விதமான பெயர்களில் நம்மை அழைப்பார். அதற்கு நாம் இந்த பூமியிலே அவருடைய மனைவியாக நம்மை ஆயத்தமாக்க வேண்டியது அவசியம். அந்த ஆயத்தத்தின் வேலையை செய்வதற்கு ஆண்டவரே வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை இந்த 7 விதமான பெயர்களை நாம் உன்னத பாட்டிலே படிக்கிறோம். உன்னத பாட்டிலே அருமையான நேசர் தன்னுடைய மனவாட்டியை அந்த 7 விதமான பெயர்களை சொல்லி அழைக்கிறார். அந்த பெயர்கள் நம்முடைய ஜீவியத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நாமும் அதற்கேற்ற ஆயத்தங்களை உடையவர்களாக இருக்கும்போது நாம் அங்கே போகும்போது நம்மையும் கர்த்தர் அப்படி அழைப்பார். அந்த 7 விதமான பெயர்களை சொல்லி ஒவ்வொரு பெயருக்கும் இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசித்தால், என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. முதலாவது நேசர் தன்னுடைய மனவாட்டியை சொல்லி கூப்பிடுற பேர் அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, என் பிரியமே. இப்ப முதல்ல ஆண்டவர் உங்களை என்னையும் நம்ம இங்கிருந்து அங்க போகும்போது, நம்முடைய ஓட்டத்தை முடித்து போகும்போது நம்ம என்ன சொல்லி கூப்பிடணும்? என்ன சொல்லி கூப்பிடணும் சொல்லுங்க? என் பிரியமே. யார் அவருக்கு பிரியமானதை செய்கிறார்களோ அவங்கள தான் அவர் என் பிரியமே என்று அழைக்க முடியும். அவருக்கு பிரியமானதை செய்யாதவங்களை அவர் என் பிரியமே அழைக்க முடியுமா? முடியாது. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. ஏன் அவருக்கு பிரியம்? அவரிடத்தில் என்ன இல்லை? பழுது ஒன்றும் இல்லை. அப்படியான நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? யார் இந்த பூமியிலே பழுதற்ற ஒரு ஜீவியம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு பிரியம். அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்வார்? என் பிரியமே என்று அழைப்பார். அதனால அனுதினமும் ஒரு பழுதற்ற கரைதிரை பிழையற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13 படி இயேசுவின் இரத்தத்தாலும், யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி அவருடைய வசனத்தினாலும், ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பரிசுத்தாவியினாலும் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படும்படியாக, நம்முடைய கரைதிரை பிழை எல்லாம் நீக்கப்படும்படியாக நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் யாரை பிரியம் கூப்பிடுவார்? யாரை ஆண்டவர் என் பிரியமே என்று அழைப்பார்? இந்த பூமியில யார் பழுதற்ற ஒரு ஜீவியம் செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார்களோ, அல்லது பழுதற்ற ஜீவியம் செய்யும் போது மத்திய ஆகாயத்தில் வரும்போது அந்த பழுதற்ற ஜீவியம் செய்தவர்களை தான் அழைத்து என் பிரியமே என்று கர்த்தர் அழைப்பார். அப்ப பழுதற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாத சில காரியங்களை வேதத்தில் படிக்கலாம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை படிக்கும் போது அங்கே ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கழலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக. உத்தமமாய் இருக்க வேண்டும். அந்த பலியில என்ன இருக்கக்கூடாது? ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்ப எதெல்லாம் பழுது அப்படிங்கறத பற்றி அடுத்த வசனத்தில் சொல்றார். வாசிங்க. முதல்ல என்ன இருக்கக்கூடாது? குருடு. இதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்தில் குருடுன்னு சொன்னா தரிசனத்தை இழந்த, எந்த ஒரு தரிசனமும் இல்லாத, ஏனோ தானோ ஒன்று கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற நிலைமை இருந்தா, நாம் 2 கண்கள் புறக்கண்கள் நமக்கு தெரிந்தாலும் நாம் குருடாய் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
குருடு என்று சொன்னால் தரிசனமில்லாத ஒரு ஜீவியம். ஆண்டவரை பற்றி, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி, நாம் போய் சேரப்போகிற பரலோக ராஜ்யத்தை பற்றி, நம்முடைய ஜீவியத்தை பற்றி, நம்முடைய ஊழியத்தை பற்றி நமக்கு ஒரு சரியான ஒரு தரிசனம் இல்லாவிட்டால் அது பழுதாய் இருக்கிறதான நிலைமை. குருடு என்று படிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். நெரிசல். நெரிசல் என்று சொன்னா அது எலும்பு முறிந்த ஒரு நிலவரம், உறுதியற்ற ஒரு வாழ்க்கை. சிம்சோன் நல்ல கண்கள் இருந்தவன், தெளிலாளின் மடியில போனதுனால அவன் கண்கள் குருடானது போல இன்றைக்கு உலக சிநேகத்தினாலே தரிசனத்தை இழந்தவர்கள் உண்டு. இந்த நெரிசல் என்பது உறுதியற்ற வாழ்க்கையை குறிக்கிறது. ஓர்பாள் பாதி வரைக்கும் வந்தா, பாதியில வந்துட்டு முத்தமிட்டு போய்விட்டாள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில உறுதி இல்லாத நிலவரங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரூத்தை போல அந்த நகோமி பாருங்க, தேவன் என்னை வெறுமையாக்கினார், கசப்பாக்கினார் எல்லாம் சொல்றா. ஆனா அவ என்ன செய்யல? எடுத்த தீர்மானத்திலிருந்து பின் வாங்கவே இல்லை. என்ன வந்தாலும் பின்னிட்டு பார்க்காத ஒரு உறுதியான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது முடம். முடம் என்று சொன்ன அர்த்தம் என்ன? கேட்கிற சத்தியத்தின்படி நடக்க முடியாத ஒரு அனுபவம் தான் முடம். எத்தனை சத்தியம் கேட்டாலும் கல்லு எப்படி உடையாதோ அது போல இருதயம் கல்லு மாதிரி இருக்கும், அசையாது. அதுதான் முடம். அப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது கடலை. கடலை என்று சொல்லுவது அது அசுத்தமான, அதாவது ஜீவியத்தை குறிக்கிறது. நாம் ரோமர் 13ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தை படிக்கும் போது நம்முடைய உடலை துர்ச்சைக்கு ஏதுவாக நாம் பேணக்கூடாது, நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோம். கடலை. அடுத்தது சொறி இருக்கக்கூடாது. சொறின்னு சொன்னா அசுத்தம். பரிசுத்தத்துக்கு விரோதமான அசுத்தங்களுக்கு நாம் இடம் கொடுத்து வாழ்கிற நிலைமைதான் சொறி. அப்புறம் கடைசியில புண். நம்முடைய வாழ்க்கையில புண். எத்தனையோ நேரங்களில் நம்முடைய மனது யார் யாரோ சொன்ன வார்த்தைகளினாலே புண்பட்ட நிலைமையில அவங்கள மன்னிக்க முடியாமல் பகை, கசப்பு, விரோதங்களை வைத்து புண்பட்ட நிலைமையில் இருக்குமானால் அது பழுதுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகையினால் பழுதற்ற ஜீவியம் செய்ய வேண்டுமானால் இந்த 6 விதமான அனுபவங்கள் நீக்கப்படணும். என்னென்ன சொல்லுங்க? குருடு, தரிசனம். குருடு என்று சொன்னா தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது உறுதியற்ற வாழ்க்கை, எலும்பு முறிந்த ஒரு நிலைமை. அடுத்தது கேட்கிற சத்தியத்தின்படி நடக்க முடியாத முடம். அடுத்தது அசுத்தமான ஒரு ஜீவியம், துர்ச்சைக்கு ஏதுவாய் உடலை பேணுவது. அடுத்து சொறி என்பதும் அசுத்தம் தான், பரிசுத்தத்துக்கு விரோதமான வாழ்க்கை. கடைசியாக புண்பட்ட ஒரு நிலைமை. நம்முடைய ஜீவியத்தில் புண், காயம், மற்றவருடைய வார்த்தையினால நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனால நம்ம மனசுல சில உள்காயங்கள் இருக்குமே, அந்த காயங்களும் கூட நீக்கப்பட வேண்டும். முதலாவது நம்ம வாங்க வேண்டிய பெயர் என்ன? நேசரிடத்துல என் பிரியமே என்ற பெயர் வாங்கணும். அதுக்கு நாம் இந்த பூமியிலே ஒரு பழுதற்ற ஜீவியம் செய்யணும். பிரியமே என்று பெயர் வாங்குறதுக்குரிய ஆயத்தம் என்ன? பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது. இரண்டாவது, அதே அந்த உன்னத பாட்டு 4:7 என்ன எழுதப்பட்டிருக்கு? பிரியமே என்று சொல்லிவிட்டு நீ பூரண ரூபவதி. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ பூரண ரூபவதியாய் இருக்கிறாய், நீ பூரண அழகுள்ளவளாய் இருக்கிறாய். ஆண்டவர் எதை பார்த்து சொல்லுவார்? சுண்டி விடுற மாதிரி ரத்தம் வந்தா, சுண்டி விடும் போதே ரத்தம் வர்ற மாதிரி கலரா இருக்கிறவங்களை பார்த்து அப்படி சொல்லுவாரா? அப்படி கலரா இருக்கிறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் அவருடைய பார்வையில் ஒரு மேட்ரே இல்லைங்க. பூரண ரூபவதி யார்? பூரண ரூபவதி என்று கர்த்தர் யாரை அழைப்பார்? அருமையானவர்களே, அருமையான சபையே, நீங்களும் நானும் பூரண ரூபவதி என்று கர்த்தரிடத்தில் பெயர் வாங்க வேண்டும். அப்ப யார் பூரண ரூபவதி? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை வாசித்தால், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்
அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப என்ன அலங்காரம் இருக்கக்கூடாது? புறம்பான அலங்கரிப்பு. அதுல தேவன் பிரியப்படுகிறது இல்லை. புறம்பான அலங்கரிப்பு, பொன் வெள்ளியினாலும் அலங்கரிக்கிற உயர்ந்த வஸ்திரத்தினாலே அலங்கரிக்கிறதான அந்த காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை. அந்த அலங்கரிப்பை பார்த்து மயங்கி என் பிரியமே ரூபவதியே என்று கர்த்தர் அழைக்க போகிறது இல்லை. அப்படியானா உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து பூரண ரூபவதியே என்று அழைக்க வேண்டுமானால் நம்ம அதுக்கு என்ன மேக்கப் பண்ணி, என்ன கிரீம் போட்டு, என்ன சுண்ணாம்பை தடவி, என்ன செய்தால் அந்த பேரை வாங்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான மனுஷர்கள் மயங்கலாம், ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டார். கர்த்தர் நம்மை பூரண ரூபவதியே என்று அழைக்க வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய அந்த மேலான குணம் என்ன? சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி. இன்னைக்கு சாந்தமும் அமைதலும் இருக்குதா? குடும்பங்களில் சாந்தம் அமைதல் இருக்கிறதா? சாந்தமும் அமைதலும் இருக்கவே இருக்காது. சில இடங்கள்ல புருஷனுடைய கால்களும் கைகளும் ரொம்ப ஆக்டிவா பேசும். அதனால புருஷனுடைய கைகளும் கால்களும் சாந்தம் அமைதல் உள்ள ஆவியினால நிரப்பப்படணும். சரி, அவர் தான் அடிக்கிறார், இந்த அம்மானா பேசாம இருக்குமா? உருப்படாதவனை நல்லா இருப்பையா, அப்படி அடிக்கிறேன், நீ நாசமா போயிருவா, எல்லாம் சொல்லிடுவா. அவ மயங்கி விழுற அந்த நேரத்திலும் கூட அவ வாய் பேசிக்கொண்டே தான் இருக்கும். இவர் கை பேச, வாய் பேச. இது சாந்தமா? இது அமைதலா? இல்லை. சாந்தம் அமைதல் என்று சொல்லுவது, ஆண்டவராகி இயேசு எப்படி அடிக்கப்படும் போது, அவர் அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படும் போது சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தாரோ, அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படும் போது வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாரோ, அதே போல சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு அனுபவம் எந்த நிலவரத்திலும் வாய் திறவாத ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்க வேண்டுமானால் விலையேற பெற்ற அலங்கரிப்பான சாந்தம் அமைதல் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் அழைக்கிற அடுத்த பெயரை உன்னத பாட்டு 4:9 படிக்கிறோம். வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. யாரை ஆண்டவர் இயேசு சகோதரி என்று சொன்னார்? மத்தேயு 12 கடைசியில அவங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். இந்த பூமியில யார் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யும்படியாக தங்களை ஒப்படைத்திருக்கிறார்களோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்வார்? என் சகோதரியே என்று கூப்பிடுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் செய்யும்படியாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சகோதரியே என்று அழைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவர்கிட்ட எதையுமே அடம்பிடிச்சு கேட்டு தேவனுடைய அனுமதி சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. இஸ்ரவேலரை ஆண்டவரே ராஜாவாக இருந்து ஆள வேண்டும் என்பது அவருடைய பரிபூர்ணமான சித்தம். ஆனா இந்த இஸ்ரவேலர் தேவனுடைய சொல்லை கேளாமல் எங்களுக்கு மற்ற ஜாதிகளைப் போல ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று சொன்னபடியினால் தேவனுடைய அனுமதி சித்தத்தினால் அவங்களுக்கு ராஜாவை கொடுத்தார். முதல் ராஜாவே பல்டி அடிச்சிட்டான்.
இதுபோல வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல சுவை உள்ள அந்த மன்னாவை கொடுத்தார். இவர்களோ எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார், வெள்ளப்பூடும் வெங்காயமும் கொடுப்பவன் யார்? இப்படி கேட்டு அவருடைய அனுமதி சித்தத்தில் அது வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அது பற்களின் நடுவிலே இருக்கும் பொழுதே தேவ கோபம் வந்து விட்டது. அதனால தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற நம்மை ஒப்படைக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் அனுபவிக்கிற பாடு கர்த்தருடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிற பாடா? யோசிச்சு பாருங்க. நாம் செய்கிற வேலை தேவ சித்தத்தின்படி கிடைத்த வேலைதானா? நம்முடைய ஜீவியத்தில் அமைந்த வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி அமைந்த வாழ்க்கை தானா? நம்முடைய ஜீவியத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சத்தம் கேட்டுதான் செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். தேவ சித்தம் நிறைவேற நம்முடைய ஜீவியத்தில். ஒருவேளை நம்முடைய சொந்த சித்தத்தை செய்து நமக்கு 1000 லாபங்கள் வந்தாலும் அது நமக்கு வேண்டாம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்யும்படியாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கிறவள தான் ஆண்டவர் என்ன செய்வார்? என் சகோதரியே என்று கூப்பிடுவார். 4வது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை வாசித்தால், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். புறாவே, நம்மளையும் பார்த்து ஆண்டவர் அப்படி கூப்பிடணும். என் புறாவே, அப்படி புறாவே என்று தேவன் நம்மை அழைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியமானது காணப்படணும். புறாவுக்கு நிறைய தன்மைகள் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில முக்கியமான தன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த புறாவுக்கு வெளியிலலாம் எங்கேயுமே இளைப்பாறுதல் இருக்கல. அதுக்கு இளைப்பாறுதல் எங்க தான்? அந்த பேழைக்குள்ளதான் அதுக்கு இளைப்பாறுதல். அதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. பூமியில் அது இளைப்பாறை முடியாமல் அது நோவாவின் பேழைக்கே திரும்ப வந்து விட்டது என்று நாம் படிக்கிறோம். அடிக்கடி வந்து வந்து போற கூட்டமா அங்க இருந்திருக்கு. என்னது? காகம். காகத்தை அனுப்பினா அது என்ன செய்ததா? போக்கும் வரத்துமாக இருந்தது என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, காகத்தை போல நீங்க சபைக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறீர்களா? அல்லது தேவ சமூகம் தான் எனக்கு இளைப்பாறுதல், தேவனுடைய சபையில தான் இளைப்பாறுதல் என்று சொல்லி தேவனுடைய சபையில நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? புறா. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. இந்த புறாவினுடைய இன்னொரு தன்மையை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். ஜெபத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற அந்த ஒரு ஜெபஜீவியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அது புறாவினுடைய தன்மை. அது மாத்திரமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். புறாவினுடைய ஒரு முக்கியமான சுபாவத்தை ஆண்டவர் இயேசு பேசுகிறார். புறாவினுடைய தன்மை என்ன? கபடற்ற ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் கபடற்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். கபடற்ற சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? மனுஷருக்குள்ள எத்தனை கபடுகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறதான நிலவரங்கள் இன்றைக்கு மனுக்குலத்தில் இல்லையா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் இல்லையா? ஆவிக்குரிய வட்டாரத்தில் இல்லையா? இப்படி ஒரு ஜீவியம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் புறாவை போல கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான்
கர்த்தர் விரும்புகிறார். அப்ப புறாவினுடைய தன்மை என்ன? அது கபடற்ற ஒரு பறவை. அதுபோல நாம் எப்படி இருக்கணும்? புறாவை போல நீங்களும் கபடற்றவர்களாய் இருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று படிக்கிறோம். அதனால நம்முடைய ஜீவியத்திலே கபடான அனுபவங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடியதான ஒரு நிலவரம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நேசர் எப்படி அழைக்கிறார்? என் புறாவோ. அதே வசனத்தில் வாசிப்போம். என்ன சொல்லி அழைக்கிறார்? உத்தமியே என்று அழைக்கிறார். நம்மையும் ஆண்டவர் உத்தமியேன்னு அழைக்கணும். உத்தமம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊச் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். உத்தமம் சொன்ன அர்த்தம் என்ன? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஜீவியம். உங்களை என்னையும் ஆண்டவர் என் உத்தமையே என்று அழைக்க வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில செய்யணும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எவைகளானாலும் அவைகளை விட்டு நம்ம விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவா இராது. அதனால இந்த பூமியில எதை நம்ம அனுபவிக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவானது என்ன என்பதை யோசித்து பார்த்து அப்படி இல்லாத காரியத்தை, பொல்லாங்காய் தோன்றுகிற அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பொல்லாங்கான காரியங்களை அவங்களுக்கு அது பொல்லாங்காவே தோன்றலை. சீரியல் பார்க்காத தேவ பிள்ளைகள் உண்டா? சினிமா பார்க்காவிட்டாலும் நாங்கள் சீரியலாவது பார்ப்போம்னு சொல்றாங்க. இயேசு வந்தா நீ போவையா? போக வாய்ப்பு இருக்குதா? அது பொல்லாங்கென்றே அவர்களுக்கு தெரியாது. இன்னும் அப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. அருமையானவர்களே, பிசாசானவன் அநேக மாய வலைகளை விரித்து வைத்திருக்கிற இந்த நாட்களிலே யோபை போல தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு ஜீவியத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் நம்ம போகும்போது என் உத்தமையே நீ வா என்று கர்த்தர் நம்மை அழைப்பார். கடைசியாக உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை படிக்கும் போது எப்படி அழைக்கிறார் ஆண்டவர்? ராஜகுமாரத்தியே. உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படி கூப்பிடணும். அவர் உங்களை என்னையும் என் பிரியமே என்று அழைத்தால் போதாது, என் பூர்ண ரூபவதி என்று அழைத்தால் போதாது, என் சகோதரியே என்று அழைத்தால் போதாது, என் புறாவோ என் உத்தமையே என்று அழைத்தாலும் போதாது. நம்மளை அவர் எப்படி கூப்பிடணும்? ராஜகுமாரத்தியே. ராஜகுமாரத்தியே என்று சொன்ன அர்த்தம் என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல நமக்கு பாதரட்சை என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே அந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி சொல்லும் போது அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் 16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக் கொண்டவர்களாயும். அப்படியானா தேவன் நமக்கு தந்திருக்கிற பாதரட்சை என்ன? சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எப்போதும் ஆயத்தமாயிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கால்கடுக்க நடந்து போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம் அல்லவா?
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் ராஜகுமாரத்தி என்று அழைக்க வேண்டுமா? சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இருக்கிறார், அவர் செய்யட்டும் விடக்கூடாது. நீங்கெல்லாம் செய்ய வேண்டிய பிரகாரமா நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்திருந்தா சபை இப்படி இருக்காது. சபை நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு ஆத்துமாக்கள் வந்திருக்க வேண்டுமே தேவ பிள்ளையே. ஆண்டவர் கடைசி நாளிலே வரும்போது உன்னிடத்தில் கணக்கு கேட்பாரே, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பாரே. அந்த நேரத்தில் நீ என்ன சொல்லுவாய்? அழிந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாயா? ஆதி காலத்திலிருந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடுபட்டு தங்களுடைய தேசத்தை விட்டு வந்தார்களே, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்தார்களே. ஏன்? அவங்கெல்லாம் ராஜகுமாரத்தி என்று அங்க கண்டிப்பா பரலோகத்தில் பேர் எடுத்திருப்பார்கள். ஒரு வில்லியம் கேரி தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாரே. ஏன்? தன்னுடைய பிள்ளைகளை, எல்லா பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு கொடுத்து அதுல 2 முத்துக்களாய் இருக்கிற ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்களே. ஏன்? டிஎல் மூடி போன்ற அருமையான பிரசங்கிமார்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார்களே. ஏன்? ஏன்? இங்கிருந்தெல்லாம் புறப்பட்டு போய் வட இந்தியாவிலே மிஷனரிகளாக கால்கடுக்க நடந்து பசியிலும் பட்டினியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார்களே. ஏன்? ராஜகுமாரத்தி என்று பெயர் எடுக்கணும் அங்க போய். அருமையான தேவ பிள்ளையே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை பற்றி சொல்லாத நீ கர்த்தருடைய வருகையில போவதற்கு சான்ஸ் இருக்குதா? வீட்டுக்கு வர்ற மீன்காரிட்ட மீனுடைய விலையை குறைக்கிறதுக்கு பேசுவோம், அடிச்சு பேசுவோம். ஆனா அந்த மீன்காரின் இடத்துல, அம்மா நீ கேட்கிற பணத்தை கொடுக்கிற, சோத்திரம், இயேசு உன்னை நேசிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்ல உன் வாய் வருகிறதா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அடுத்த வருஷம் நாங்கள் இங்கே வரும்போது கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதித்தால், இங்கே நாங்கள் வர வேண்டிய சூழல் வந்தால், சபை நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஊழியம் செய்திருக்க வேண்டும். அப்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க ஆண்டவருக்காக. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. மேய்ப்பர்கள் மேய்ப்பர் குட்டிகளை போடுவார்கள். ஆடுகளா இருக்கிற நீங்க தான் என்ன பண்ணணும்? ஆட்டுக்குட்டி போடணும். நீங்க கரவலாடா இருந்தா ஆண்டவர் உங்க பின்னையே வருவார். கரவலாடுகளின் பின்னே அலைந்த தாவீது என்று படிக்கிறோம். ஒரு தாவீதே எப்படி அலைந்திருப்பான். ஆனால் நீங்க ஆத்துமாக்களுக்காக கர்ப்பவேதனை படக்கூடிய ஆடா இருந்தால், அருமையான ஆடே, நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன் இயேசு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். ஆத்துமா ஆதாயம் செய்யுங்க. அப்படியானா கர்த்தர் நம்மை ராஜகுமாரத்தி என்று அழைப்பார். 6 காரியம் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். கடைசியாக அந்த உன்னத பாட்டு 5:2 என் மணவாளியே என்று அழைக்கிறார். இதுபோல நாமும் நம்முடைய ஜீவியத்தை முடித்து போகும்போது கர்த்தர் நம்மை மணவாளியே என்று அழைக்க வேண்டும். அப்ப அங்க நம்மளை ஒரு மணவாளியே என்று அழைக்க வேண்டுமானால் இங்க நம்ம அதற்கேற்ற ஆயத்தம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. வாசிப்போம் 19:8. பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம், மணவாளி யார்? மணவாட்டி யார்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவள். அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களின் நீதிகளே. அவர்களுக்குள்ள நிறைவேற்றின அந்த தேவ நீதி, அந்த பரிசுத்தவான்களின் நீதிகள், அந்த நீதியின் படிகள் நம்முடைய ஜீவியத்தில் மெல்லிய வஸ்திரமாய் அந்த நீதியை நம்ம தரித்துக் கொள்ளும் போது, இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தவான்களின் நீதியாய் இருக்கிற தேவ நீதியை, இன்னும் சொல்ல போனா அந்த தேவ நீதியாகிய இயேசுவை, 1 கொரிந்தியர் 1 கடைசியில அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார் என்று படிக்கிறோம்.
அந்த இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில இயேசுவை போலவே ஜீவிக்கிற, அவரை போலவே வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கடைசியில் ஓட்டத்தை முடிக்கும் போது என் மணவாளியே வா என்று அழைப்பார். நாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அருமையானவர்களே, அடுத்த வருஷத்தில் இப்படி ஒரு கூட்டம் நமக்கு நடத்துவதற்கு நேரங்கள் வாய்க்குமோ வாய்க்காது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதற்குள்ளே இயேசு வந்து விடலாம். இன்றைக்கிரவு வீட்டுக்கு போன பிற்பாடு கூட ஒருவேளை இயேசு வரலாம். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்தும் வரலாம். ஆனா கண்டிப்பா இயேசு வருவார். ரொம்ப சீக்கிரம் வருவார். இங்கே வந்திருக்கிற யார் ஆகிலும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அறியாமல் புதிதாக வந்திருப்பீர்களானால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்று, பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று இந்த அருமையான சபையிலே பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று ஆராதனையில் பங்கெடுத்து அருமையான பரிசுத்தவானுடைய சொல்லை கேட்டு நடங்கள். நீங்கள் இயேசு வந்தா வருகையில் பறந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் ஓட்டத்தை முடிக்கும் போது, இல்லாவிட்டால் உயிரோடு இருக்கும் போதே இயேசு வந்து விட்டாரானால் நீங்களும் நானும் கைவிடப்படாதபடிக்கு இந்த 7 விதமான பெயர்களை நாம் வாங்கும்படியாக நேசரால் இந்த 7 விதமான பெயர்களை சொல்லி அவர் நம்மை அழைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு பெயருக்கும் ஏற்ற ஆயத்தம் இந்த பூமியில் நம்ம செய்யணும். அவர் நம்மை பிரியமே என்று அழைக்க வேண்டுமா? பழுதற்ற வாழ்க்கை வாழணும். அவர் நம்மை ரூபவதி என்று அழைக்க வேண்டுமா? சாந்தமும் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் நம்மை சகோதரி என்று அழைக்க வேண்டுமா? தேவசித்தம் செய்யணும். அவர் நம்மை புறாவே என்று அழைக்க வேண்டுமா? கபடற்ற வாழ்க்கை, புலம்புகிற ஜப வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படணும். அவர் நம்மை உத்தமி என்று அழைக்க வேண்டுமா? நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக வேண்டும். அவர் உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தியே என்று அழைக்க வேண்டுமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உங்களையும் என்னையும் மணவாளியே என்று அழைக்க வேண்டுமா? பரிசுத்தவான்களின் நீதியாய் இருக்கிற மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும். கடைசி காலம் இதுவே.